இந்த வீடியோ பாருங்க, அன்பிலீவபிள். சடனாக சைலண்டாக இருக்கிற கடலுக்குள்ள இருந்து பாம், அதுவும் 10,000 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கிற இடத்த டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். சடனாக தண்ணிக்குள்ளே இருந்து ஃபஸ்ட்டு ராக்கெட் கிளம்புது. அண்ட் தென் ஆல்மோஸ்ட் ஸ்பேஸ் கிட்ட வந்து ஸ்பிளிட் ஆகி மல்டிபிள் பிளேஸில் ஒரே டைமில் அட்டாக். சரி, இதை ஸ்பேஸுக்கு கடல்ல இருந்து அனுப்புறது யாரு? சப்மரீன்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சாதாரண சப்மரீன்ஸ் இல்லை, நியூக்ளியர் சப்மரீன்ஸ், த பிரம்மாஸ்திரா ஆஃப் நேவி ஃபோர்ஸ். இன்னைக்கு இந்த கடலில் நியூக்ளியர் சப்மரீனுக்குள்ள ஒரு டைவ் டீப். வாங்க பார்க்கலாம். வேர்ல்ட் வார் 2ல் ஜெர்மனி டிஃபீட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் யூரோப்பில் கிரியேட் ஆன பவர் வேக்குமை ஃபில் பண்ணுறதுக்காக அமெரிக்காவும் ரஷ்யாவும் பல எஃபர்ட்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரெண்டு கண்ட்ரிஸும் வேர்ல்ட் வார் 2 நடந்த பீரியடில் அலைன்ஸாக இருந்திருந்தாலும் ரஷ்யா நியூக்ளியர் வெப்பன் மேனுஃபேக்சரில் இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இடையில் ஒரு கோல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. அதுவே ஒரு பாயிண்டில் பெருசாக நான் பெருசா நீ பெருசா அப்படிங்கிற போட்டியாகவும் மாறுது. இந்த போட்டி எதுலனா நியூக்ளியர் வெப்பன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண நியூக்ளியர் வெப்பன்ஸை டார்கெட்டில் லான்ச் பண்ணுறதுக்கு நிறையா ஃபைட்டர் ஜெட்ஸும் பாம் கேரியர்ஸும் டெவலப் பண்ணப்படுது. அதை தாண்டி லாங் டிஸ்டன்ஸ் டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்காக ராக்கெட்ஸும் டெவலப் பண்ணப்படுது. பட் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கிறது ரஷ்யா அண்ட் அமெரிக்காவை பற்றி. மீனிங் த இன்னோவேஷன் நெவர் ஸ்டாப்ஸ். நியூக்ளியர் வெப்பன்ஸ் லான்ச் பண்ணக்கூடிய பொசிஷன் மூவபுளாக இருக்கணும், அதே சமயத்தில் முக்கியமாக ஸ்டெல்த்தபுளாக இருக்கணும், அதாவது ரகசியமாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த யோசனையோட அவுட்கம் தான் பேலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்ஸ். லுக் அட் திஸ். பட் அவங்களுக்கு அது மட்டும் பத்தல. ஸ்டெல்த்தபுளாக இருக்கணும்னு டெவலப் பண்ணப்பட்ட சப்மரீன்ஸ் ஃபியூவல் ரீஃபில் பண்ணுறதுக்காக வெளியே வர வேண்டிய அவசியம் இருந்தது. பட் பிரச்சனையே என்னென்னா, அப்படி வெளியே வர சப்மரீன்ஸை எனிமியோட ஏர்க்ராஃப்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ ரெக்குவயர்மெண்ட்டே என்னென்னா, மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் கடலுக்குள்ளேயே இருக்கணும், ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும், சைலண்ட்டாக நியூக்ளியர் வெப்பன்ஸை லான்ச்சும் பண்ணணும். இங்கே தான் நியூக்ளியர் பவர்டு சப்மரீன்ஸோட இன்வென்ஷன் நடக்குது. நியூக்ளியர் ரியாக்டர் எப்படி பவர் தரும்னு நம்ம செர்னோபில் வீடியோலேயே பார்த்தோம். ஸோ அதே நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை இந்த சப்மரீனில் வச்சுட்டா பவரும் வந்துடும், சப்மரீன் ஃபியூவலுக்கு மேலேயும் வர தேவையில்லை. ஆஸ் ஆஃப் ஜனவரி 2025 6 கண்ட்ரீஸோட கண்ட்ரோலில் பல நியூக்ளியர் பவர்டு சப்மரீன்ஸ் கடலோட டெப்த்தில் சைலண்ட்டாக பேட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மீனிங் நீங்கள் கடலில் வந்துட்டு ஸ்விம்மே அடிச்சுட்டு இருக்கலாம், யூ வில் நெவர் நோ, உங்களுக்கு கீழே சப்மரீன்ஸ் கூட போயிட்டு இருக்கலாம். எஸ், அந்த லிஸ்ட்டில் US 66 நியூக்ளியர் சப்மரீன்ஸில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க. ரஷ்யா செகண்ட் பிளேஸ் 31 நியூக்ளியர் சப்மரீன்ஸ். தேர்ட் பிளேஸில் சைனா 12 நியூக்ளியர் பவர்டு சப்மரீன்ஸ். ஃபோர்த் பிளேஸில் UK 10 நியூக்ளியர் சப்மரீன்ஸ். ஃபிஃப்த் பிளேஸில் ஃப்ரான்ஸ் 5 அண்ட் சிக்ஸ்த் பிளேஸில் நன் அதர் தென் இந்தியா 2 ஆப்ரேஷனல் நியூக்ளியர் சப்மரீன்ஸ். இப்போது ஆஸ்திரேலியாவும் நியூக்ளியர் சப்மரீன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காக பிரிட்டன் அண்ட் அமெரிக்கா கூட AUKUS அப்படிங்கிற பேரில் பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தோணலாம், இந்த கிரேசி ஐடியா ஆஃப் இந்த சப்மரீனையும் நியூக்ளியர் ரியாக்டரையும் கம்பைன் பண்ணுற ஐடியா கொடுத்த வித்வான் யார் அப்படின்னு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த சப்மரீனோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை நம்ம சேனல் ஸ்டைலில் லைட்டாக கொஞ்சம் ஆராயுவோம். ஆக்சுவலி இந்த சப்மரீன் டெக்னாலஜிக்கான ஐடியா 1770s நடந்த அமெரிக்கன் ரெவல்யூஷனரி வாரில் இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எஸ், அந்த பீரியடில் அமெரிக்காவோட சில ரீஜியன்ஸ் பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. March 5, 1770 பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் அமெரிக்காவோட பாஸ்டன் ஏரியாவில் சடனாக அட்டாக் நடத்துகிறாங்க. அதில் அன்ஃபார்ச்சுனேட்லி 5 அமெரிக்கன்ஸ் இறக்குறாங்க. இந்த இன்சிடென்ட் அமெரிக்கன் ரெவல்யூஷனரி வாருக்கு, அதாவது அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் வாருக்கு ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டாக அமையுது. ஸோ பிரிட்டனுக்கு எகெயின்ஸ்டாக அமெரிக்கன் கான்டினென்டல் ஆர்மி ஃபோர்ஸ் நடத்தின இந்த வாரில் தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டர்ட்டில் அப்படின்ற ஃபஸ்ட்டு காம்பேட் சப்மரீனை யூஸ் பண்ணப்பட்டுச்சு. அந்த பீரியடில் அமெரிக்காவோட கம்பேர் பண்ணுறப்போ பிரிட்டிஷ் ஆர்மி ஃபோர்ஸ், பர்டிகுலர்லி அவங்களோட நேவி ஃபோர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங். இதனால் 2 நேவி ஃபோர்ஸுக்கும் நடுவில் காம்பேட் நடக்கிறப்போ நிறைய அமெரிக்கன் வார்ஷிப்ஸ் பிரிட்டிஷ் நேவி ஃபோர்ஸால் டிஸ்ட்ராய் பண்ணப்படுது. ஸோ பிரிட்டிஷ் நேவியோட அட்டாக்கை டைரெக்டாக டேக்கிள் பண்ண முடியாத அமெரிக்கன் ஆர்மி பிரிட்டிஷ் வார்ஷிப்பை ரகசியமாக அட்டாக் பண்ண நினைக்கிறாங்க. ரகசியமான மீன் மாதிரி கடலுக்குள்ளே வந்து
1775ல அமெரிக்கன் இன்வென்டர் டேவிட் பஷ்னல் சப்மரின் கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவரோட லீடர்ஷிப்பில் ஒரு இன்ஜினியரிங் டீம் டர்ட்டில் அப்படின்ற பேரில் 2 மீட்டர் அளவில் ஒரு பெடல் டைப் சப்மரினை டெவலப் பண்ணுறாங்க. இந்த போருக்கு ஏற்ற மாதிரி டர்ட்டிலோட ஹல், அதாவது கேபின், டாட்டாய்ஸோட 2 ஈக்குவல் சைஸ் அப்பர் ஷெல்ஸை ஒன்றா ஜாயின் பண்ணி வச்ச மாதிரி உடன் மெட்டீரியல்னால் பில்ட் பண்ணப்பட்டது. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி இந்த 2 ஷெல்ஸ்குள்ளேயும் தண்ணி நுழையாமல் இருக்க அதை டார்னால் சீல் பண்ணுறாங்க. இந்த டர்ட்டில் ஒரு ஆள் மட்டும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி பில்ட் பண்ணது. இதில் ஆப்ரேட்டர் உட்கார்ற சீட்டுக்கு கீழே ஒரு பேலஸ்ட் டேங்க்கும் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்ரேட்டர் பெடல் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த டர்ட்டிலுக்கு வெளியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ப்ரொப்பல்லர் ரன் ஆக ஆரம்பிக்கும். ஆப்ரேட்டரோட விசிபிலிட்டிக்காக இங்கே ஃப்ரண்ட்டில் சின்னதாக ஒரு க்யூட்டாக ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டர்ட்டிலோட பேக் சைடில் பாம்பை அட்டாச் பண்ணி அதை டர்ட்டிலோட மேல் பகுதியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ட்ரில்லரோட ஹெட் பார்ட்டில் டைப் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் டர்ட்டில் எனிமி ஷிப்பை ரீச் பண்ணதும் ஆப்ரேட்டர் ட்ரில்லர் மூலமாக எனிமி ஷிப்போட ஹல்லை ட்ரில் பண்ணி பாம்பை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இதில் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்ரேட்டர் சீட்டுக்கு பக்கத்துலேயே சீ வாட்டரை பம்ப் பண்ணுறதுக்காக அதில் ஒரு லீவரும் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இதோட ஹோல் செட்டப். ஸோ பேசிக்கலி இந்த டர்ட்டில் பர்ஷனல் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபலை பேசிஸ் வச்சு தான் டெவலப் பண்ணுறாரு. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ளூயிடில் மூழ்கிறப்போ அந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டுக்கு ஈக்குவலான ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ் ஆகும். அதாவது பேலஸ்ட் டேங்க் ஏரில் இருக்கிற வரைக்கும் டர்ட்டில் வாட்டருக்கு மேலே ஃப்ளோட் ஆகும். ஒன்ஸ் பேலஸ்ட் டேங்கில் வாட்டர் பம்ப் பண்ணிட்டா அதோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகி அது வாட்டருக்குள்ளே சிங்க் ஆகும். ஸோ அமெரிக்கன் ரெவல்யூஷனரி வாரில் இந்த டர்ட்டில் சப்மரினை ஆப்ரேட் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் அமெரிக்கன் கான்டினென்டல் ஆர்மியை சேர்ந்த சார்ஜன்ட் எஸ்ரா லீ. செப்டம்பர் 6, 1776 அமெரிக்கன் ஆர்மி நியூயார்க் ஹார்பரில் நின்றுட்டு இருந்த பிரிட்டிஷ்க்கு சொந்தமான HMS ஈகிள் அப்படிங்கிற வார்ஷிப்பை இவர் பெடல் பண்ணி இந்த டர்ட்டிலில் போய் டோர்பிடோ போட்டு பிளாஸ்ட் பண்ணுறது தான் பிளான். ஆனால் இந்த டர்ட்டிலோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ், ஆக்சிஜன் சப்ளையும் ரொம்ப கம்மி, கன்ஜஸ்டடான பிளேஸு, உட்காந்து இதை பெடல் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். ஸோ அவ்வளோ ப்ளசண்ட்டாக இவருக்கு அந்த ட்ராவல் இல்லை. அது மட்டும் இல்லாமல் HMS ஈகிளில் காப்பர் ஷீத்திங் பண்ணியிருந்ததால் லீயால் ஹல்ல பெனட்ரேட்டும் பண்ண முடியல. ஸோ இந்த அட்டம் ஃபெயிலியர் ஆகுது. ஸோ இவர் திரும்ப வந்துடுறாரு. இதுக்கப்புறம் தான் லீ டர்ட்டிலில் என்னென்ன ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணாரோ அது எல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக பல எக்ஸ்பெரிமெண்ட்டில் இதில் இன்வால்வ் ஆகிறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட் தான் 1863 US நேவியால் டிசைன் பண்ணப்பட்ட HL ஹன்லி. 40 feet லென்த், 4 feet பீம் அண்ட் அப்ராக்சிமேட்டாக 7.5 tons வரைக்கும் வெயிட் இருக்கக்கூடிய இந்த சப்மரின் 8 க்ரூ மெம்பர்ஸ் வரைக்கும் வித் ஃபுல் ஆக்சிஜன் சப்போர்ட் 2 hours ட்ராவல் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணுறாங்க. ஸோ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஹன்லியோட அவுட்டர் டாப்பில் 4.5 feet அளவுக்கு 2 ஸ்நாக்கல் டியூப்ஸ் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்நாக்கல் டியூப்ஸ் ஒரு ரப்பர் ஹோஸ் மூலமாக சப்மரினுக்கு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஹேண்ட் ஆப்ரேட்டட் பிலோஸ் கூட கனெக்ட் பண்ணப்படுது. எவ்ரி 2 hours ஒன்ஸ் இந்த சப்மரின்ஸை டெப்த்துலேருந்து மேலே கொண்டு வந்து ஸ்நாக்கல் டியூப்ஸ் மட்டும் வாட்டர் சர்ஃபேஸ்க்கு மேலே டக்குன்னு எட்டி பார்க்கும். அந்த நேரத்தில் க்ரூ மெம்பர்ஸ் ஹேண்ட் ஆப்ரேட்டட் பிலோஸை ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்நாக்கல் டியூப் வழியாக சப்மரின்ஸ்க்கு உள்ளே இருக்க கார்பன் டை ஆக்சைடை புஷ் அவுட் பண்ணுவாங்க. இன்னொரு ஸ்நாக்கல் டியூப் வழியாக அட்மாஸ்பியரில் இருக்கிற ஏரை அப்சர்வ் பண்ணி ரப்பர் ஹவுஸ் வழியாக சப்மரினுக்கு உள்ளே அனுப்புவாங்க. ஸோ இதுதான் இதில் இருந்த ஏர் சர்க்குலேஷன் சிஸ்டம். பட் ஸ்டில் திஸ் இஸ் நாட் சூப்பர் எஃபிஷியன்ட். அது மட்டும் இல்லாமல் டர்ட்டிலில் இருந்த பம்ப் லீவருக்கு பதிலாக ஹன்லியில் மெட்டல் ஃபின் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கிற HL ஹன்லியோட 2 சைட்லேயும் மெட்டல் ஃபின்ஸை அட்டாச் பண்ணி ஹன்லிக்குள்ளே இருக்கிற கேப்டன் மெட்டல் ஃபின்ஸோட அட்டாச் ஆகிருக்கிற லீவர்ஸை உள்ளே இழுத்து அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணுறத வச்சு சப்மரின்ஸோட டெப்த்தை டிசைட் பண்ணுவாங்க. மற்ற 7 க்ரூ மெம்பர்ஸும் ஹேண்ட் கிராங்க் ப்ரொப்பலர் சிஸ்டம் மூலமாக ப்ரொப்பலரை ஆப்ரேட் பண்ணி ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதனால் ஹன்லி மேக்ஸிமம் 4 knots வரைக்கும் ஸ்பீடை ரீச் பண்ண முடியும். அதாவது 1 hourக்கு 1 nautical mile ஸ்பீடை மெஷர் பண்ணுற ஒரு யூனிட் தான் நாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹன்லியில் அட்வான்ஸ்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஏர் சர்க்குலேஷன் சிஸ்டம், மெட்டல் ஃபின்ஸ் சிஸ்டம் அண்ட் ஹேண்ட் கிராங்க் ப்ரொப்பலர் சிஸ்டமால் க்ரூ மெம்பர்ஸ்க்கு இந்த சப்மரின்ஸை ஆப்ரேட் பண்ணுறதும் அதில் ட்ராவல் பண்ணுறதும் கொஞ்சம் ஈஸியாக மாறுது. ஒன் அதர் ப்ராப்ளம் டர்ட்டில் அவங்க ஃபேஸ் பண்ணது என்னென்னா, இந்த டொர்பிடோவை பிரிட்டிஷ் வார்ஷிப்பில் அட்டாச் அவங்களால ஈஸியாக பண்ண முடியல. அந்த ட்ரில் பண்ண முடியலன்னு சொன்னேன்ல, அந்த பிரச்சனை. அதை ரெக்டிஃபை பண்ண புதுசாக ஹன்லியில் ஸ்பார் டோர்பிடோ அப்படின்னு ஒரு அட்வான்ஸ்ட் வெப்பன் சிஸ்டமை அப்ளை பண்ணுறாங்க. இந்த ஸ்பார் டோர்பிடோ சிஸ்டம் அப்படிங்கிறது புரியுற மாதிரி சொல்லணும்னா சிம்பிளாக இது ஒரு போ ஏரோ சிஸ்டம் செட்டப். ஒன்ஸு ஹன்லி எனிமீஸோட வார்ஷிப்பை க்ளோஸாக ரீச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்பார் டோர்பிடோ மூலமாக டார்கெட்டை கரெக்டாக எய்ம் பண்ணி இந்த போ ஏரோ மூலமாக லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பல டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸோட டெவலப் பண்ணப்பட்ட HL ஹன்லி டெஸ்டிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் February 17, 1864 நடந்த அமெரிக்கன் சிவில் வாரில் யூஸ் பண்ணுறாங்க. இதில் சவுத் கேரலினாவோட சார்ல்ஸ்டன் கோஸ்டில் ஸ்டேஷன் பண்ணியிருந்த 1240 ton வெயிட் உள்ள USS ஹவுஸ் அட்டானிக் வார்ஷிப்
ஹெச்எல் ஹன்லி மூலமாக அட்டாக் பண்ணப்பட்டு அமெரிக்கன் சிவில் வாரில் ஜஸ்ட் 5 மினிட்ஸில் கம்ப்ளீட்டாக கடலுக்குள்ளே மூழ்குது. அண்ட் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு சம்மரின் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வார்ஷிப்பை மூழ்கடிச்சது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் என்ன தான் ஹெச்எல் ஹன்லி சக்ஸஸ்ஃபுல்லாக டார்கெட் அட்டாக் பண்ணாலும் இதுலேயும் பல ட்ராபேக்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் இஷ்யூ ப்ரொபல்ஷன். அதாவது இன்ஜினியர்ஸ் முதல்ல ஹன்லியில் ஸ்டீம் இன்ஜின் யூஸ் பண்ணி ப்ரொப்பலரை ஆப்ரேட் பண்ணலான்னு தான் யோசிக்கிறாங்க. பட் உள்ளே இருந்த க்ரூ மெம்பர்ஸ்க்கே ஆக்சிஜன் இன்சஃபிஷியண்ட்டாக இருந்ததுனால இந்த சப்மரீனில் ஸ்டீம் இன்ஜின்ஸை யூஸ் பண்ணுறது அப்சல்யூட்லி இம்பாசிபிள் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் வை அவங்க வந்து ஹேண்ட் கிராங்க்டு ப்ரொப்பலர் சிஸ்டமில் செட்டில் ஆகிறாங்க. பட் இந்த ஹேண்ட் கிராங்க்டு ப்ரொப்பலர் சிஸ்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் மேன் பவரில் யூஸ் ஆகும். ஸோ அஃப்கோர்ஸ் அங்கே க்ரூ மெம்பர்ஸ் இதை யூஸ் பண்ணுறதுனால டயர்டும் ஆகிறாங்க. அடுத்ததாக ஏர் சப்ளை. எவ்ரி 2 hours ஒன்ஸ் ஆக்சிஜனை ரீஃபில் பண்ணுறதுக்காக சம்மரின் கடலோட டெப்த்தில் இருந்து மேலே வரைக்கும் வர வேண்டியதாக இருக்குது. வெளியில் வந்தால் ஸ்டெல்த் மோட் அடி வாங்கும். ஸோ எனிமீஸ் அட்டாக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பார் டோர்பிடோவை டார்கெட்டில் மவுண்ட் பண்ணுறதுக்காக ஹன்லி எனிமீஸோட வார்ஷிப்புக்கு ரொம்பவே க்ளோஸாக போக வேண்டியது இருந்ததுனால ஸோ டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட டார்கெட் கூட சேர்ந்து ஹன்லியும் பிளாஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸு அதிகமாகுது. ஸோ ஹன்லியும் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் இல்லை. இங்கே தான் நம்ம ஜெர்மன்ஸ் வராங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சப்மரீன் இன்வென்ஷன் இப்போ ஜெர்மனியில் ஸ்டார்ட் ஆகுது. ஜெர்மன்ஸ் இந்த சப்மரீன்ஸை அண்டர்சே போட்ஸ் அப்படின்னு ரெஃபர் பண்ணாங்க. 1913 ஜெர்மனியா வெர்ஃப்ட் அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர் ஜெர்மனியில் இருக்க கீல் ஷிப்யார்டில் டைப் U-66 சப்மரீனை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக இருக்க முன்னாடியே, அதாவது 1914 அந்த டைப் U-66 சப்மரீன் ஜெர்மனி நேவிக்கு சேல் பண்ணப்படுது. அங்கே இருந்த என்ஜினியர்ஸ் அதை ஸ்டீலில் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி U-66 போட்ஸை டெவலப் பண்ணுறாங்க. 252 ஃபீட் அளவுக்கு லென்த்தாக டிசைன் பண்ணப்பட்ட இந்த U-66 சப்மரீனில் 48 க்ரூ மெம்பர்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த U-66 சப்மரீன் அதில் ட்ராவல் பண்ணுற க்ரூ மெம்பர்ஸ்க்கு தேவையான ஆக்சிஜன் ஃபில் பண்ணப்பட்ட கம்ப்ரஸ்ட் ஏர் டேங்க்ஸை கேரி பண்ணுற அளவுக்கு லார்ஜ் கெப்பாசிட்டியோட இதை வச்சுருந்துருக்காங்க. அண்ட் U-66 சப்மரீனில் ப்ரொபல்ஷனுக்காக டீசல், எலக்ட்ரிக் அப்படின்னு 2 மோட்டார்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வாட்டர் சர்ஃபேஸ் வரும்போது டீசல் இன்ஜின்ஸ் மூலமாகவும் அண்ட் அண்டர் வாட்டர் ஆப்ரேஷனுக்கும் டைவிங் கேப்பபிலிட்டிஸ்க்கும் எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் மூலமாகவும் ப்ரொப்பல்ஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது 230 மீட்டர்ஸ் டெப்த் வரைக்கும் போகக்கூடிய வலிமை வாய்ந்த ஒரு சப்மரீன். இந்த U-66 சப்மரீன்ஸில் 2 சைட்லேயும் வரிசையாக பல ஃபியூல் கண்டெய்னர்ஸ் அட்டாச் பண்ணி 400 டன்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபியூலை கேரி பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணுறாங்க. இந்த இதனால் பல மாதமாக நேவி ஃபோர்ஸ் காம்பாட்டுக்கு யூஸ் பண்ண முடிஞ்சது. இதில் இவங்க ஒரு கிரிட்டிக்கல் வெப்பன் சிஸ்டமும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுதான் தி டோர்பிடோஸ். அமெரிக்கனோட ஹெச்எல் ஹன்லி ஒரே ஒரு டோர்பிடோ மட்டும்தான் கேரி பண்ணுச்சு. வேற U-66 சப்மரீனில் டெக் கன் சிஸ்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இதை யூஸ் பண்ணி இவங்க 6 டோர்பிடோ ஒரே நேரத்தில் கேரி பண்ண முடியும். இந்த டோர்பிடோஸ் மட்டும் இல்லாமல் 15 to 18 ரவுண்ட்ஸ் per minute ஃபயர் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்க 10.5 சென்டிமீட்டர் டெக் கன்ஸும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த U-66 போட்ஸில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு வந்தாலும் இதுலேயும் ஸ்டெல்த் எபிலிட்டிக்கான ட்ராபேக் இருக்க தான் செஞ்சுது. ஸோ இந்த ஸ்டெல்த் எபிலிட்டி இஷ்யூனால World War IIல ஆல்மோஸ்ட் 10க்கும் மேற்பட்ட U-போட்ஸ் பிரிட்டன் ஏர்கிராஃப்ட்ஸ்னால டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டுச்சு. ஸோ World War IIக்கு அப்புறம் ஜெர்மனி டிஃபீட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் இந்த போட்ஸோட டெவலப்மெண்ட்டும் ஸ்டாப் ஆகுது. இந்த பாயிண்டில் தான் சப்மரீனோட எவல்யூஷனில் ஒரு டிராஸ்டிக்கல் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் கிரியேட் ஆகுது. அதுதான் தி நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன். 1938 கெமிஸ்ட் ஆட்டோ ஹான் அண்ட் ஃப்ரிட்ஸ் ஸ்ட்ராஸ்மேன் இவங்க 2 பேரும் சேர்ந்து நியூக்ளியர் ஃபிஷன் டெக்னிக்கை டிஸ்கவர் பண்ணுறாங்க. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி US கவர்மெண்ட் 1939 மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன்ஹைமரோட லீடர்ஷிப்பில் நியூக்ளியர் பாம்ஸ் டெவலப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓப்பன்ஹைமரோட இந்த ப்ராஜெக்டை பற்றி நம்ம சேனலில் நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. அமெரிக்கா அவங்களோட ரிசர்ச்சை அதோட ஸ்டாப் பண்ணல. ஏன் இந்த நியூக்ளியர் ஃபிஷன் டெக்னிக்கை சப்மரீனில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே தான் த ரியல் பேட் ஆஸ் கேம் டு த பிக்சர். நியூக்ளியர் பவர்ட் பேலஸ்டிக் மிசைல் சப்மரீன்ஸ். 1950s ரஷ்யன் பார்ன் அமெரிக்கன் நேவி கை ஹைமன் ரிக்கோவர் இந்த நியூக்ளியர் ரியாக்டரை பற்றி கேட்குறாரு. இவர் இந்த நியூக்ளியர் ரியாக்டரை பற்றி கேட்டோன்னே வெயிட் என்ன எலக்ட்ரிசிட்டி க்ரியேட் பண்ணலாம் ஆனால் ஏரே இல்லாமலையா அப்படின்னு டக்குன்னு ஷாக் ஆகுறாரு. இவர் ஒரு சப்மரீன் ஆள். இதை கேட்ட உடனே எட்ரா நியூக்ளியர் ரியாக்டரை பண்ணுறா சப்மரீனில் ஃபிக்ஸு அப்படிங்கிறாரு. அதுக்கு US கவர்மெண்ட்டும் அப்ரூவல் கொடுக்குறாங்க. நியூக்ளியர் ரியாக்டரை சப்மரீனில் ஃபிட் பண்ணுற வேலையிலையும் இறங்குறாங்க. இப்படி பண்ணிட்டா கண்டினியூஸாக எனர்ஜியும் கிடைக்கும், நியூக்ளியர் ரியாக்டருக்கு ஏரும் தேவையில்லை. ஸோ சப்மரீன்ஸ் மேலே வரணும்னு அவசியமும் இல்லை. ஆல்சோ இந்த ப்ராசஸில் இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் ஏரும் கிரியேட் பண்ணும். அது எப்படின்னா இதில் ஜென்ரேட் ஆகிற H2Oவை எலக்ட்ராலிசிஸ் மெக்கானிசம் மூலமாக பிரேக் பண்ணி ஆக்சிஜனை கெயின் பண்ண முடியும்.
அதாவது வாட்டரில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறப்போ அந்த வாட்டர் சப்ஸ்டன்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் காம்பனன்ஸாக ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ நவ் எவ்ரி ஒன் இந்த சம்மரின் கெட்ஸ் ஆக்சிஜன். ஸோ ஒரே கல்லில் பல மாங்காய். இப்படி 1954 இந்த யூஎஸ்எஸ் நாட்டிலஸோட டெவலப்மெண்ட் அண்டர் வாட்டர் வார்ஃபேர் அண்ட் நேவல் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு ரெவல்யூஷனை ஏற்படுத்துது. ஸோ பேசிக்கலி இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் மூலமாக ப்ரொடியூஸ் ஆகிற எனர்ஜி எப்படி சம்மரினை ஃபங்க்ஷன் பண்ண வைக்குதுன்னா சிம்பிள், ஜஸ்ட் 4 ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ஃபிஷன் மூலமாக, அதாவது யுரேனியம் ஆட்டமை பிரேக் பண்ணி அது மூலமாக மேசிவ் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. செகண்டு, அந்த ஹீட் எனர்ஜி யூஸ் பண்ணி ஸ்டீமு ஜென்ரேட் ஆகும். தேர்டு, இந்த ஸ்டீமை ஒரு சீரீஸ் ஆஃப் டர்பைன்ஸ் வழியாக பாஸ் பண்ணுறப்ப அது அந்த டர்பைன்ஸோட பிளேட்ஸை ஹை ஸ்பீடில் ரொட்டேட் பண்ணும். தட் கிவ்ஸ் எலக்ட்ரிசிட்டி. ஃபோர்த், இதனால தான் டர்பைன்ஸில் மெக்கானிக்கல் எனர்ஜி கிரியேட் ஆகுது. இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி தான் ஜென்ரேட்டர்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. இதனால் கிரியேட் ஆகிற ஃபோர்ஸஸ் ப்ரொப்பலர்ஸாக ஆப்ரேட் பண்ணுது அண்ட் இந்த ப்ரொபல்ஷனால் சம்மரின் மூவ் ஆகும். யூஎஸ் இவ்வளோ பெரிய ரியாக்டரை S2W அப்படின்னு ஒரு ஸ்மார்ட்டாக த சைஸ் ஆஃப் அ வாக் இன் க்ளோசட் அப்படின்னு சொல்கிற ஒரு சம்மரின் தெர்மல் ரியாக்டரை ரெடி பண்ணி அதை சம்மரினில் ஃபிட்டும் பண்ணுறாங்க. இதில் W ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த கான்ட்ராக்ட் டிசைனர் வெஸ்டிங்ஹவுஸ். இந்த சம்மரின் தான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர்டு சம்மரின்னு சொல்லப்படுற USS Nautilus SSN 571. SSN stands for Submarine Nuclear Powered. ஸோ 1951 US காங்கிரஸ் அந்த நியூக்ளியர் சம்மரின் டெவலப்மெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானையும் ஆத்தரைஸ் பண்ணுறாங்க. அடுத்த நெக்ஸ்ட் இயர்லே 1952 கிராட்டானில் இருக்கிற ஜென்ரல் டைனமிக்ஸ் எலக்ட்ரிக் போர்ட் டிவிஷனில் ஒரு பெரிய இன்ஜினியரிங் டீம் அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்ராக்சிமேட்டாக 2 இயர்ஸில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கிறாங்க. January 21, 1954 கிராட்டான் ஷிப்யார்டில் இருந்து சரியாக மார்னிங் 10:57 மணிக்கு USS Nautilus சக்ஸஸ்ஃபுல்லாக தாமஸ் ரிவரில் லான்ச் பண்ணப்படுது. ஸோ இந்த USS Nautilus ஷிப் மாதக்கணக்கில், வாரக்கணக்கில், வருஷ கணக்கில் அதனால் இந்த கடலுக்குள்ளே போக முடியும். பிகாஸ் நியூக்ளியர் ரியாக்டர். இப்போ இதிலிருந்து ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, கன்வென்ஷனல் சப்மரின்ஸ் மாதிரியே USS Nautilusலையும் லிமிட்டட் டார்பிடோஸ் மட்டும்தான் கேரி பண்ண முடியும். ஸோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ண நினச்ச இன்ஜினியர்ஸ் SSBN டைப் சப்மரினை, அதாவது நியூக்ளியர் பவர்டு பேலஸ்டிக் மிசைல் சப்மரினை டிசைன் பண்ணுறாங்க. நவ் வாட் த ஹெக் இஸ் பேலஸ்டிக் மிசைல் சப்மரின்? இங்கே பாருங்க, எப்படி ராக்கெட் மாதிரி மேலே போய் ஒரே மிசைல் ஸ்ப்ளிட் ஆகி மல்டிபிள் பிளேசஸில் எப்படி அட்டாக் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ நியூக்ளியர் ரியாக்டர் எப்படி சப்மரினில் ஃபிட் பண்ணப்பட்டுச்சோ அதே மாதிரி இந்த மிசைல் செட்டப்பும் சப்மரினில் அட்டாச் பண்ணுறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது. ஸோ November 1, 1958 ஸ்டார்ட் ஆன இந்த சப்மரினுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் இதுவும் ஜென்ரல் டைனமிக்ஸ் எலக்ட்ரிக் போர்ட் டிவிஷனில் தான் நடக்குது. இதை ஒரு ஜைஜாண்டிக் 381 ஃபீட் லென்த் அண்ட் 33 ஃபீட் பீம் அளவில் பில்ட் பண்ணி S5W நியூக்ளியர் ரியாக்டரை ஃபிட் பண்ணப்படுது. அண்ட் இதில் 3 பிளேடு ப்ரொப்பலர் ஃபிக்ஸ் பண்ணி அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக 2 ஸ்டீம் டர்பைன்ஸையும் அட்டாச் பண்ணுறாங்க. இந்த 2 ஸ்டீம் டர்பைன்ஸும் 1 ஹவருக்கு 15,000 ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சப்மரின்ஸ் ஆர்டிக் ஓஷன் ஆப்ரேஷனுக்காக ஐஸ் ரெசிஸ்டன்ட் டெக்னாலஜியோட பில்ட் பண்ணப்பட்டுச்சு. இந்த சப்மரினில் அண்டர் ஐஸ் நேவிகேஷனுக்காக 2 டாப் சைட் சோனார் டிரான்ஸ்டியூசர்ஸும் மிசைல் செட்டப்பும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த சப்மரின் தான் ஃபர்ஸ்ட் SSBN டைப்பை சேர்ந்த USS ஜார்ஜ் வாஷிங்டன். ஒரு மிசைலை லேண்ட்லேருந்து டார்கெட்டை அட்டாக் பண்ணுறது, லான்ச் பண்ணுறது ரிலேட்டிவ்லி ஈஸியான விஷயந்தான். பட் அதுவே கடலுக்கு அடியில், அதுவும் மூவ் ஆகிட்டு இருக்க சப்மரினில் இருந்து சர்ப்ரைஸாக மிசைல் லான்ச் பண்ணுறது அப்படிங்கிறது பயங்கர சேலஞ்சிங்கான விஷயம். பிகாஸ் சப்மரினில் இருந்து மிசைல் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சப்மரினை சுற்றி ஹை ப்ரெஷரில் இருக்க வாட்டர் மிசைல் டியூபுக்குள்ளே ரேப்பிடாக என்ட்ரு ஆகும். இதுக்கப்புறம் அந்த மிசைல் லான்ச் பண்ணுறது அப்படிங்கிறது இம்பாசிபிளான ஒரு விஷயம். பட் ரியர் அட்மிரல் WF ராபானும் அவரோட இன்ஜினியரிங் டீமும் இதை சாதிக்கிறாங்க. இவங்க இந்த USS ஜார்ஜ் வாஷிங்டனில் பொலாரிஸ் மிசைல் சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது சப்மரினோட நேவிகேஷன் ஏரியாவுக்கும் நியூக்ளியர் ரியாக்டர் கம்பார்ட்மெண்ட்டுக்கும் நடுவில் 130 ஃபீட் சைஸில் ஒரு ஸ்பெஷல் கம்பார்ட்மெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறாங்க. ஷெர்வுட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கம்பார்ட்மெண்ட்டில் 2 ரோஸில் 8 மிசைல் டியூப்ஸ், மொத்தம் 16 மிசைல் டியூப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஒவ்வொரு டியூப்ஸ்க்கு கீழேயும் 75 ஃபீட் லென்த்தில் 16 ஸ்டீம் எஜெக்ஷன் டியூப்ஸ் கனெக்ட் பண்ணப்படுது. ஸோ 16 மிசைல் டியூப்ஸ்லேயும் மிசைல் செட் பண்ணதுக்கப்புறம் அந்த டியூபோட அப்பர் பார்ட்டை சீல் பண்ணிவிடுவாங்க. ஒன்ஸ் மிசைல் லான்ச் பண்ணுறப்போ எந்த மிசைல் லான்ச் ஆக போகுதோ அந்த மிசைலோட கனெக்ட் ஆகிருக்க ஸ்டீம் எஜெக்ஷன் டியூப் வழியாக அந்த பர்டிகுலர் மிசைல் டியூபுக்குள்ளே ஹை ப்ரெஷரில் ஸ்டீம் அனுப்பப்படும். அந்த கம்ப்ரஸ் ஸ்டீம் க்ளோஸ் ஸ்டேட்டில் இருக்க மிசைல் டியூப் ஃபுல்லாக ஃபில் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டீமோட ஹை ப்ரெஷர் மிசைல் டியூபோட சீலை பிரேக் பண்ணும். அப்படி அந்த சீல் பிரேக் ஆன அடுத்த செகண்டே வெளியே எஸ்கேப் ஆகிற கம்ப்ரஸ் ஸ்டீம் கூட சேர்ந்து மிசைலும் லான்ச் ஆகும். ஒன்ஸ் இந்த மிசைல் வாட்டர் சர்ஃபேஸை ரீச் பண்ணதும் அங்கேருந்து சர்ஃபேஸ் ஏரில் ஆக்டிவேட் ஆகி
டார்கெட்டை நோக்கி ஜிபிஎஸ் சிஸ்டம்ஸ் மூலமாக இது லான்ச் பண்ணப்படுது. இந்த யூஎஸ்எஸ் ஜார்ஜ் வாஷிங்டனோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சு 1916ல் இதை ஓஷனில் லான்ச் பண்ணுறாங்க. USS George Washington, the world's first ballistic missile submarine, was about to change the course of history forever. A weapon that could lurk unseen in the ocean, ready to strike anywhere on the planet at a moment's notice. இதில் இருக்க ஒவ்வொரு மிசைல்ஸோட பவரும் ஹிரோஷிமா நாகசாக்கியில் ட்ராப் பண்ண பாம்ஸை விட கிட்டத்தட்ட 30 டைம்ஸ் மோர் பவர்ஃபுல். இந்த சப்மரீன்லையும் சில ட்ராபேக்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ப்ரொப்பல்லர்ஸ் ரேப்பிடாக ரொட்டேட் ஆகிறப்போ கிரியேட் ஆகிற பபுள்ஸ்னால அதிகப்படியான நாய்ஸ் கிரியேட் ஆகுது. அதனாலேயே இப்போ இருக்கிற நிறையா சப்மரீன்ஸில் வந்துட்டு ரப்பர் பேஸ்டு நிறைய மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா ப்ரைமர்லி நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அண்டர் வாட்டரில் பேசிக்கலி எதிரிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு சோனார் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரப்பர் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறனால இவங்களோட ஸ்டெல்த் மோட் இன்னும் என்ஹான்ஸ் ஆகுது. ஸோ இந்த ப்ரொப்பல்லர் ரொட்டேஷனால் ஏற்படுற பபுள்ஸ்னால சப்மரீனோட பர்ஃபார்மன்ஸில் வைப்ரேஷனும் கிரியேட் ஆகுது. ஆல்சோ ப்ரொப்பல்லர் மெட்டீரியல்லையும் எரோஷன் நடக்குது. இதனால் ப்ரொப்பல்லர் பிளேட்ஸோட எஃபிஷியன்சி ரெடியூஸ் ஆகி சப்மரீனோட ப்ரொப்பல்ஷனும் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதை ரெக்டிஃபை பண்ண நினச்ச இன்ஜினியர்ஸ் கேவிட்டி ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல்ஸான நிக்கல், அலுமினியம், பிரான்ஸ் மாதிரியான மெட்டல்ஸை யூஸ் பண்ணி ப்ரொப்பல்லர்ஸை டிசைன் பண்ணுறாங்க. அது வரைக்கும் 3 பிளேட்ஸ் மட்டுமே இருந்த ப்ரொப்பல்லர்ஸில் இப்போ 7 பிளேட்ஸை ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு அதோட ஆங்கிளையும் பபுள்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி நாய்ஸ்லெஸ்ஸாக மாற்றுறாங்க. ஸோ இப்படி SSBN டைப்பை சேர்ந்த சப்மரீனோட சக்ஸஸ்ஃபுல் டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் USS நேவி அதிக அளவில் மிசைல்ஸை கேரி பண்ணுற மாதிரி லார்ஜஸ்ட் சப்மரீன்ஸை இன்னும் டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் USS பென்சில்வேனியா SSBN 735 ஒஹாயோ கிளாஸ் சப்மரீன்ஸ். இதில் 24 மிசைல்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இன்ஸ்டெட் ஆஃப் 16 மிசைல்ஸ் இன் USS ஜார்ஜ் வாஷிங்டன். அது போக கமாண்ட் சென்டர், நேவிகேஷன் ஏரியா, சோனார் ரூம், இன்ஜின் கம்பார்ட்மெண்ட், நியூக்ளியர் ரியாக்டர் கம்பார்ட்மெண்ட் அண்ட் டாக்டிக்கல் சப்போர்ட் ஏரியாஸ்னு சப்மரீனோட ஹல் பல கம்பார்ட்மெண்ட்ஸாக டிவைட் பண்ணப்படுது. அதில் ஒர்க் பண்ணுற க்ரூ மெம்பர்ஸோட நீட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ வாட்டர், ஃபுட், ஆக்சிஜன்னு பேசிக் நீட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி ஜிம், ஃபுட் ப்ரிப்பரேஷனுக்காக கிச்சன்னு எல்லாமே அந்த சப்மரீனில் பில்ட் பண்ணப்படுது. அதுவும் இல்லாமல் இந்த பென்சில்வேனியாவில் எலக்ட்ராலிசிஸ் டெக்னிக் மூலமாக மச் லார்ஜர் ஸ்கேலில் ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியும் வைக்கிறாங்க. எவ்ரி 1 ஹவருக்கு 4000 லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆக்சிஜன் ஜென்ரேட்டர்ஸ்க்கு இந்த இன்ஜினியர்ஸ் பாரிஸ் அப்படின்னு நிக்நேமும் வைக்கிறாங்க. பாரிஸ் மூலமாக சீ வாட்டர்லேருந்து ஸ்ப்ளிட் ஆகிற அதிகப்படியான ஆக்சிஜன் ஸ்டோர் பண்ணியும் வைக்கப்படுது. அண்ட் இதே சீ வாட்டரை வாட்டர் பியூரிஃபையர் மூலமாக ட்ரிங்கிங் வாட்டராக கன்வெர்ட் பண்ணி க்ரூ மெம்பர்ஸ்க்கு சப்ளையும் பண்ணப்படுது. ஸோ லிட்டரலி இந்த பென்சில்வேனியா வாட்டர் சர்ஃபேஸ்க்கு வர்றதுக்கு அவசியமே கிடையாது. 1989ல் US நேவியால் பசிபிக்கில் லான்ச் பண்ணப்பட்ட பென்சில்வேனியா 82 டேஸ் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக பேட்ரோல் டியூட்டி பார்த்துட்டு அடுத்த செப்டம்பர் 26, 2008 அண்ட் ஜூன் 14, 2014ல் பேட்ரோல் டியூட்டி கம்ப்ளீட் பண்ணதாக US நேவி இன்ஃபர்மேஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 3 பேட்ரோல் தான் இதுவரையிலும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. செக்யூரிட்டி ரீசனுக்காக US நேவி பேட்ரோல் ஸ்டார்ட் ஆகிற டேட்டையும் சரி, கம்ப்ளீட் ஆகிற டேட்டையும் சரி பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணுறதே கிடையாது. பேசிக்லி இட்ஸ் ஆல் கிளாசிஃபைடு. இப்படி ரகசியமாக பல பேட்ரோல்ஸை கம்ப்ளீட் பண்ண USS பென்சில்வேனியா பல அவார்ட்ஸையும் வாங்கியிருக்கு. இப்போ நீங்கள் எங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இப்போது US, இந்தியா, ரஷ்யா AI, ML, எலக்ட்ரிக் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க டோபிடோ லான்ச் சிஸ்டமில். DRDO's வர்ணாஸ்திரா, US நேவியோட க்ரா அதாவது காம்பேக்ட் ரேபிட் அட்டாக் வெப்பன், ரஷ்யன் TE2 இதில் இப்போது AI யூஸ் பண்ணுறாங்க ஃபார் ஸ்பீட் அண்ட் ப்ரெசிஷன். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியும் நியூக்ளியர் சப்மரீன்ஸ் மூலமாக மற்ற கண்ட்ரிக்கிட்ட இருந்து அவங்கள செக்யூர் பண்ணிக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் கடல் கடியிலிருந்து எப்போ வேணாலும் அவங்களோட மிசைலை லான்ச் ஆகும் அப்படிங்கிற த்ரெட்டனிங்காகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஜூலை 26, 2009ல் இந்தியன் நேவி ஃபோர்ஸோட இன்ஜினியரிங் டீம் INS அரிஹாந்த் அப்படிங்கிற இண்டிஜினியஸ் நியூக்ளியர் சப்மரீனை லான்ச் பண்ணாங்க. ஆஃப்டர் எக்ஸ்டென்சிவ் ட்ரையல்ஸ் ஆகஸ்ட் 2016 இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஆப்ரேஷனல் நியூக்ளியர் சப்மரீனான INS அரிஹாந்தை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியன் நேவிக்கு டெலிவர் பண்ணார். இதுக்கப்புறம் இந்தியா டெவலப் பண்ண INS அரிஹாந்த் ஆகஸ்ட் 2024ல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓஷனில் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் INS அரிதமான் அப்படின்ற சப்மரின் 2026ல் லான்ச் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும் அப்படின்னு இன்ஃபர்மேஷனும் இந்தியன் நேவி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1770ஸில் டர்ட்டிலில் இருந்து ஸ்டார்ட் ஆன சப்மரின் ஐடியாலஜி தான் கிட்டத்தட்ட 200 இயர்ஸாக பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் பல டெக்னாலஜி எவல்யூஷனுக்கு அப்புறம் நியூக்ளியர் பவர்டு பேலஸ்டிக் மிசைல் சப்மரினாக இன்றைக்கி இந்த விஸ்வரூபம் எடுத்திருக்கு. த பிரம்மாஸ்திரா ஆஃப் நேவி ஃபோர்ஸ்னு சொல்லப்படக்கூடிய இந்த நியூக்ளியர் சப்மரின்ஸ் இதை டெவலப் பண்ண கண்ட்ரீஸ்க்கு டிஃபென்சிவ் பில்லராகவும்
எனிமி கண்ட்ரீஸ்க்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய த பவர்ஃபுல் நியூக்ளியர் வெப்பனாகவும் இருக்குது. ஸோ நியூக்ளியர் சப்மரீன் டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி கருத்தை எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக அடிங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணாலும் என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இங்கே கிளிக் பண்ணி ஸ்டார்லிங்க் சேட்டலைட்ஸ் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு சயின்டிஃபிக் டாபிக்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டில் தென் ஜெய்சம் சைனிங் ஆஃப்.